ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உடலுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இந்த டீ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புக்கை திறந்து வச்சாலே தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கும் சரி, நைட் டைம் ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த டீ செஞ்சு நீங்கள் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எவ்ரி 2 hours நீங்கள் குடிக்கும்போது மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சரி, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டீ செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூ தாங்க. அது கூட துளசி, சீரகம், இஞ்சி, இது மட்டும்தான் நம்ம வச்சு இந்த டீ செய்ய போகிறோம். ஸோ இந்த டீ செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் எந்த கப்பில் டீ எடுத்துப்பீங்களோ அந்த கப்பில் நார்மலாக இப்போ நம்ம 1 கப் தண்ணி டீக்கு ஊற்றுறோம் அப்படிங்கும்போது இது 1.5 கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம மில்கெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ 1.5 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறமா இது லைட்டாக கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போது தண்ணி கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்திடலாம். முதல்ல இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தனியாக மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீதம் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சீரகம் மட்டுமே சேர்த்திக்கலாம். அல்லது ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு அந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட அடிஷ்னலாக நீங்கள் பட்டை, கிராம்பு இதெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த டீ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டோம். ஸோ இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 2 ரோஜா பூவோட இதழ்கள் இதில் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா கூடவே துளசி இலைகளும் பார்த்திங்கன்னா ஒரு 10 துளசி இலையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை. தண்ணி நல்லா கொதித்து சூடாக இருக்க தண்ணியில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்கப்புறமா துளசியை ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்ததுனால இது பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்குது. இதுவே அதில் இருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பிங்கிஷாக மாறி இருக்குது. அந்த ரோஸ் பெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா வெள்ளையாக மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ரோஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளையாக இருக்குது. அதோட சத்துக்கள் முழுசாக தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரோஸ் டீயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படியே ரெகுலராக ஒரு 2 months அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அன்வான்ட் ஃபேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எவ்ரி 3 hours ஒன்ஸ் இதை குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. மைண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் பார்த்து ரொம்ப டயர்டாக தான் நீங்கள் எப்போயும் வீட்டுக்கு வருவீங்க. ஆனால் இந்த டீ நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் பனங்கள் கண்டு சேர்த்திக்கலாம் அல்லது நீங்கள் தேன் சேர்த்திக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குடிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ குடிக்கிறதுனால ரொம்ப இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு முதுமை தோற்றம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை குடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ஷைனிங்காகவும் ஆகும். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக
செடியிலேருந்து பறித்து வச்சுருவேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை போட்டு மூடி வச்சுருவேன், கொசு அரிக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி நிழலில் நம்ம உலர்த்தும் போது இதை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குளியல் பொடிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் மட்டும்தான் டீ போடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி காஞ்ச பெட்டல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி டீ போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு ட்ரை ஆகி நல்லா வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்போதுமே என்கிட்ட வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ரோஸ் பெட்டல்ஸும் சரி, ஆரஞ்சு அந்த பீல் பண்ண அந்த தோலும் சரி, அல்லது செம்பருத்தி பூ பெட்டல்ஸும் சரி, எல்லாமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் வறட்டு இருமல் இருக்கிறவங்களும் இந்த டீ வச்சு குடிக்கும்போது அதை வந்து கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் இந்த டீயை வந்து குடிக்கும்போது உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகளும் வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.